திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டமானது திருவள்ளூரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் 3.5 விழுக்காடு முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் வழங்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருவதாகும். இதனை மக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 7% அதிகரித்து தர வேண்டும் எனவும், தமிழகம் முழுவதும் முஸ்லிம் சிறுபான்மையினர் வசிக்கும் பகுதிகளில் அவர்களின் பிரதிநிதித்துவத்தை சிதைக்கக்கூடிய வகையில் கடந்த ஆட்சிக் காலங்களில் மறுவரையறை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆம்பூர் 18 வார்டுகளில் வெற்றி பெற்று வந்த நிலையில் அதை 12ஆக குறைக்கப்பட்டுள்ளது. முஸ்லீம் வசிக்கும் பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் இவற்றை சரி செய்ய வேண்டும். இதேபோல சச்சார் குழு சொல்லியுள்ள குற்றச்சாட்டு அடிப்படையிலேயே தமிழ்நாடு முழுவதும் பல ஊர்களில் ஊராட்சிகளை ரிசர்வ் தொகுதிகளாக அறிவித்துள்ளார்கள். ரிசர்வ் பகுதிகளாக அறிவிக்க வாய்ப்புள்ள பகுதிகளை விட்டுவிட்டு முஸ்லீம்களின் சிதைக்கும் நோக்கத்தில் அவை நிகழ்ந்துள்ளதாகும். இவற்றையெல்லாம் சரி செய்து திராவிட மாடலை பறைசாற்றக்கூடிய திராவிட அரசு உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். திருச்சியில் நடைபெற்ற இளைஞரணி செயற்குழுவில் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்து இருப்பதாகவும், அதை இழந்தவன் வாழ்வை சீரழிப்பதையும் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதை அரசாங்கம் மட்டுமே முழுமையாக ஒழிக்க முடியாது. அதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் நம் கடமை பொறுப்பு உள்ளது என இளைஞரணி சார்பில் தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் மாபெரும் 2 சக்கர பேரணி போதை ஒழிப்பு வலியுறுத்தி நடத்தப்படும் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமத் பேட்டியில் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த வேண்டும் என்கின்ற தலைமை நிர்வாகக் குழுவின் வேண்டுகோளுக்கு இணங்க திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் மனிதநேய மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் இன்றைய தினம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்துடைய பொதுக்குழுவை இங்கே நடத்தியிருக்கின்றார்கள். இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களில் மிக முக்கியமானதாக தமிழகத்தில் முஸ்லீம்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு 3.5 விழுக்காடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டு நடைமுறை இருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டை மக்கள் பிரதிநிதித்துவத்தை அடிப்படையில், மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அதனை அதிகரித்து தர வேண்டும், 7% உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சி வலியுறுத்துகின்றது. இன்றைக்கு உள்ளாட்சிகளில் மறுவரையறை செய்வதற்காக உயர் திரு செந்தில்குமார் IAS அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசால். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க முஸ்லீம் சிறுபான்மையினர் வாழக்கூடிய பகுதிகளில் அவருடைய பிரதிநிதித்துவத்தை சிதைக்கக்கூடிய வகையில் கடந்த ஆட்சி காலங்களில் மறுவரையறை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆம்பூர் நகரத்தில் 18 வார்டுகளில் வெற்றி பெற்று வந்த முஸ்லீம் சிறுபான்மையினுடைய எண்ணிக்கை 12ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகமான வாக்காளர்களை கொண்ட வார்டுகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். அதே போன்று சச்சார் குழு சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அடிப்படையிலேயே தமிழ்நாட்டிலேயும் பல ஊர்களில் ஊராட்சிகளை ரிசர்வ் தொகுதிகளாக அறிவித்திருக்கின்றார்கள். ரிசர்வ் தொகுதிகளாக அறிவிப்பதற்கு வாய்ப்புள்ள பகுதிகளை விட்டுவிட்டு முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை சிதைக்கக்கூடிய வகையில் கடந்த ஆட்சி காலத்தில் அந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது. எனவே இதையெல்லாம் சரி செய்து சமூக நீதியை பறைசாற்றக்கூடிய திராவிட மாடல் அரசு சிறுபான்மை மக்களினுடைய உள்ளாட்சி அரசியல் பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 18ஆம் தேதி திருச்சியிலே கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இளைஞரணியின் செயற்குழுவில் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருப்பதும் அது இளைஞருடைய வாழ்வை சீரழிப்பதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை அரசாங்கம் மட்டுமே முற்றாக ஒழித்துவிட முடியாது என்பதால் மக்கள் மத்தியில் அதை பிரச்சாரம் செய்வதும் விழிப்புணர்வு ஊட்டுவதும் மக்கள் இயக்கங்களுடைய அடிப்படை பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியுடைய இளைஞரின் சார்பில் தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் மாபெரும் 2 சக்கர வாகன பேரணி போதை ஒழிப்பை வலியுறுத்தி நடத்துவது என்று முடிவு செய்திருக்கின்றோம்.